வணக்கம் நண்பர்களே. திராவிடியன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சியோட காளியம்மாள் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பேசணும்னு நான் நினைக்கிறேன். காளியம்மாளை பற்றி சொல்லணும்னு நினைக்கும்போது எனக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது சரிதா. நடிகை சரிதா இருக்காங்கல்ல, அவங்க அவங்கள பற்றி செய்யார் பாலு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவங்க திராவிட பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லுக் இருக்குல்ல, அது வந்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு லுக்கை சரிதா வச்சிருந்ததுனால, சரிதா வந்து ஒரு பெரிய நடிகையா அறியப்பட்டாங்க. சரிதா வந்து ஓவர் ஆக்டிங் பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க ஒரு நான் நான் வெல் நோன் ஹீரோயினா அறியப்பட்டதுக்கான காரணம் வந்து, அவங்க வந்து அந்த கருப்பு, அந்த உருவம், பூசுன மாரி உடம்பு இதெல்லாம் வச்சு அவங்க தமிழ் ரசிகர்கள் வந்து சரிதாவ பெரிய ஹீரோயினாவே ரொம்ப காலமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு லுக்க தனக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு காளியம்மாள் வந்து தன்னை ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணா எல்லாரும் உணர்வாங்கங்கிற கற்பனையில எதை எதையோ உளறிக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு திரியிறாங்க காளியம்மாள். முதல்ல இந்த மாதிரியான ஓவர் ஆக்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் மத்த கட்சியில பண்ணாங்கன்னா, அந்த கட்சிக்காரங்க உஷாராயி, ஐய்யய்யோ! இது சரியான முட்டாள்ரா, இத கொண்டு வந்து எங்கேயோ சேர்த்துட்டானுங்கன்னு கண்டுபிடிச்சு அனுப்பிடுவானுங்க. ஆனா, நாம் தமிழர்ல ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, இவன் தந்திரன் சொல்ற மாரி எல்லாமே கூமுட்ட. அதுல இது ஒரு சீனியர் கூமுட்டங்கிற மாரி தான் இத ஒரு விஷயமா செஞ்சிருக்காங்க. பே பேச்சாளர்களு, எழுத்தாளர்கள், அது மாரி சொற்பொழிவாளர்கள், அவங்க உபன்யாசம் பண்றவங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல வந்து ஆண்கள் பயன்படுத்துற வார்த்தை, பெண்கள் பயன்படுத்துற வார்த்தைகள் தனித்தனியா இருக்கு. அது அத உத்து கவனிக்கும்போது, அத நீங்க எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஆண்கள் வந்து சில வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. அத பெண்களால பயன்படுத்த முடியாது. பெண்கள் அத சொல்லவும் மாட்டாங்க. அந்த அடிப்படையில வந்து அந்த உன்ன வச்சு செய்யணும்னு சொல்லி காளியம்மாள் முதல்ல சொல்லி கே.பி. ராமலிங்கம் அவர்கள வந்து வச்சு செய்யணும்னு சொல்லி பேசின பேச்சு ரொம்ப அருவருக்கத்தக்கதாவும், ஆபாசமானதாவும் அறியப்பட்டுச்சு. இது ஏற்கனவே நானும் ரவுடிதான் படத்துல நயன்தாரா வந்து கொலை பண்றோங்கிற அர்த்தத்துக்கு போயி, நாங்க அவன போட்டோம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்திபன்ட்ட சொல்லுவாரு. பார்த்திபன் எவ்வளோ நக்கலா அத ஹேண்டில் பண்ணுவாருங்கிற ஒரு காட்சி ஏற்கனவே நானும் ரவுடிதான் படத்துல இருக்கும். அப்போ பெண் பேசுறதுக்கும், ஆண் பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாத ஒரு பெண்ணா வந்து காளியம்மாள் இருக்காங்க. இதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஈ அடிச்சன் காப்பின்னு நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் சொல்லுவோம். அந்த ஈ அடிச்சன் காப்பியில அ இப்ப முன்னாடி பேப்பர்லக்காரன் என்ன எழுதினான், புள்ளையார் சொல்லி போடுறதுலேருந்து ஈ அடிச்சு ஒட்டியது எல்லாத்தையும் காப்பி அடிக்கிற மாரி, நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருக்கும் பேச்ச எங்கேருந்து அவங்க எடுக்குறாங்கன்னா, சீமான் கிட்ட இருந்து தான் எடுக்குறாங்க. சீமான் என்னென்ன வார்த்தைகள பயன்படுத்துவாரோ, சீனா என்னென்னலாம் பேசுறாரோ, அத தான் கீழ இருக்கவங்களும் பேசுவாய்ங்க. அத வந்து ஆண்களுக்கு செட் ஆகும்போது, காளியம்மாளுக்கு பெண்ணா இருக்கிறதுனால காளியம்மாளுக்கு செட் ஆவல. ஆனா, காளியம்மாள் அது தெரியாம ஒளறிட்டு திரியிறாங்க. இந்த ரூ. 1000க்கு பொறந்தவனுங்கங்கிற அந்த வார்த்தை வந்து மிக கேவலமானது. அத ஒரு ஆண் பயன்படுத்துறது ரொம்ப, ரொம்ப கேவலமானது. அத தான் சீமான் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காரு. இப்ப கூட ட்ரெண்டிங்ல காளியம்மாள் சொன்னது தான் பிரபலமாயிருக்க ஒழிஞ்சு, சீமான் இதே வார்த்தைய பயன்படுத்தியிருக்காரு. அத யாரும் ஆ ட்ரெண்ட் பண்ணல. ஆனா ட்ரோல் பண்ணல. அ காளியம்மாள் பேசுனது தான் மிக மோசமா ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் காளியம்மாள் வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனால தான். காளியம்மாள் வந்து தான் ஒரு தனக்கு சில வரைமுறைகள் இருக்கு. ஒரு பெண் பொதுவெளியில பழகும்போதும், பேசும்போதும் எந்த அளவு வார்த்தைகளை, எப்படியாப்பட்ட வார்த்தைகள பயன்படுத்தணுங்கிற எந்த அறிவுமே இல்லாத பெட்ஷீட்ல வடிகட்டின முட்டாள்னு வெந்நீர் அனுபவத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முட்டாளா இருக்காங்க. இப்போ வஞ்சர மீன் யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. வஞ்சர மீனோட சைஸ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப கடும் வறுமையில வளர்ந்திருந்திருக்காங்க. அதனால அவங்க பெரிய சைஸ் வஞ்சர மீன பார்க்க கூட இல்ல. பெரிய சைஸ் வஞ்சர மீன் அது பார்க்காததுனாலே அவங்க இல்லன்னு சொல்லிர்றாங்க. இப்ப அததான் காளியம்மாள் எல்லா விஷயத்திலயுமே அப்ரோச் பண்றாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயத்த இலவசமா மின்சாரத்த இலவசமா தருவோம், படிப்பு இலவசமா தருவோம், மருத்துவம் இலவசம் அது எல்லாமே ஏற்கனவே இருக்குங்கிற அறிவு கூட காளியம்மாளுக்கு இல்ல. ஏற்கனவே விவசாயம் பண்றதுக்கு மின்சாரம் இலவசமா இருக்கு, மருத்துவம் இலவசமா இருக்கு, கல்வி இலவசமா இருக்குங்கிற அறிவு கூட காளியம்மாளுக்கு இல்ல. ஏற்கனவே கல்வி, மருத்துவம், மின்சாரம் எல்லாம் இலவசமா இருக்கு. யார் அத வந்து கட்டணம் குடுத்து படிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க கட்டணம் குடுத்து படிக்கிறாங்க. யார் கட்டணம் குடுத்து மருத்துவ செலவு பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க மருத்துவ செலவு படிக்கிறாங்க. யார் கட்டணம் குடுத்து மின்சாரம் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க மின்சாரம் சாய்ஸ் இஸ் தேர். அந்த சாய்ஸ கூட இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட தெரியாம, நாங்க வந்து ஏற்கனவே இருக்கிறதே நீ வந்து ஏம்மா செய்யணும்? ம். ஒரு பொம்பள புள்ள நம்ம பேச போறோம். 4 பேர் மத்தியில பேச போறோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஏத செய்யணும்னு ஒரு பிரிப்பரேஷன் கூட இல்லாம, பெரிய உச்சபட்ச ஆணவத்தோட ஒரு ஆம்பள மாரி வந்து நின்னுகிட்டு, அந்த சீமானோட வார்த்தைகள அப்படியே எடுத்து வாந்தி எடுத்து வைக்கிறீங்களே! நம்ம நாளைக்கு இப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணாங்கன்னா, நம்ம எவ்வளோ கேவலப்படணுங்கிற அறிவு கூட இல்ல. ஏற்கனவே எத்தன தடவ உன்ன வந்து உன் முட்டாள்தனத்த வெளிப்படுத்திட்டே இருப்ப பப்ளிக்ல வந்து. கே.பி. ராமலிங்கத்த இவ்வளோ ஆபாசமா பேசுனது, இப்போ ரூ. 1000 பத்தி பேசுனது, ஏற்கனவே
என்னப்பா விஷயம்? மூக்கே தேவர் கதை. ஊரே சிரிச்சு போச்சு நீ பேசுனதுல. ஒரு புள்ளிவிவரம் கூட எடுக்காம, சீமான் WhatsAppல என்ன உளறுதோ அத எடுத்து நீ பேசுற. அந்த WhatsAppல என்ன உளறுதோ அத எடுத்தா சீமான் பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸோ, அறிவோ, இந்த மாரி நம்ம பொது வெளியில பேசப் போறோம் அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் உங்களுக்கெல்லாம் இல்ல. அ என்ன நெனச்சுக்கிட்டு நீங்கலாம் பேசுறீங்க? இப்ப இதுல வேற இவங்கள நிறுத்த ரொம்ப நாளா வெற்றிய கொண்டு போய் சீமான் கிட்ட சமர்ப்பிக்காம பாவம் பண்ணிட்டாங்களாம். அந்த பாவத்த எலக்ஷன் நிக்கிறது, ஜெயிக்கிறதெல்லாம், தோக்குறது இதெல்லாம் சகஜமானது. இதுல என்ன பாவ புண்ணிய கணக்கெல்லாம் இருக்கு? ஒரு துளி கூட அறிவு இல்லங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிக்கிற நீனு. ஏற்கனவே தமிழன் பிரசன்னா வந்து இவர மறைமலை அடிகளாருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோங்கிறத சொல்லும்போது, மறுப்பு தெரிவிச்சு நன்று சொன்னீங்க. மூக்கே தேவர் விஷயத்துல மறுப்பு தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டிருக்கியே. தமிழன் பிரசன்னா கிட்ட பேசும்போது செஞ்ச பொய்க்கெல்லாம் என்னைக்காச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கியா? இல்ல இந்த ரூ. 1000 மன்னிப்பு கேட்டிருக்கியா? எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க? ரூ. 1000 மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? ரூ. 1000 மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல் டேஸ்ல இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ட்ரெயின முதல்ல நிறுத்திட்டாங்க. நாங்கலாம் ஸ்கூல்ல ட்ரெயின் பாஸ்ல போய் எங்க ஊர்லேருந்து பக்கத்து ஊர்ல போய் படிச்சுட்டு இருந்தோம். ட்ரெயின் பாஸ்ல எடுத்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு மத்திய அரசாங்கம் வ ம பிரதமர் இறந்துட்டதுனால முதல்ல ட்ரெயின நிறுத்திட்டாங்க. பஸ் கூட இருந்துச்சு. ஆனா ட்ரெயின நிறுத்திட்டாங்க. 15 காசு எங்க ஊர்லேருந்து அந்த ஊருக்கு அந்த டயத்துல. அந்த 15 காசு இல்லாம 15 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போயிருக்கோம். உனக்கு ரூ. 1000 மதிப்பு தெரியுமா? ரூ. 1000 என்னெல்லாம் செய்யுங்கிறது உனக்கு தெரியுமா? ஒரு அம்மா சொல்லியிருக்கு பாத்தியா? கறி எடுத்து சாப்பிட்டுருக்கேன்னு. அப்போ கறி எடுத்து சாப்பிடுறதே ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் திரள் நிதியில ஓசியில காசு வருதுங்கிறதுனால இந்த ரூ. 1000 பத்தின மதிப்பு, மரியாதை எதுவுமே உங்களுக்கெல்லாம் தெரியல. ம். ரூ. 1000 உள்ள மரியாதையும், மதிப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இவ்ளோ கேவலமா பேசுவீங்களா? ரூ. 1000 ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காலேஜ் டேஸ்ல படிக்கும்போது, ஒரு பெண்ணு பஸ்ல ஒரு பெண் வந்து பஸ்ல டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லி கண்டக்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு சொன்னுச்சு, என் வீட்டுக்காரர்ட்ட கோவிச்சுக்கிட்டு நான் பொணங்கிட்டு வந்துட்டேன். பொணங்கிக்கிட்டு வந்துருக்கேங்கிறது தஞ்சாவூர் பக்கத்து வார்த்தை. பொணங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. என்னடான்னா வீட்டுக்காரர்ட்ட கோவிச்சுட்டு வந்துருச்சு. அவன் காசு தரல. அதனால காச இல்லாம அந்த பொண்ணு பஸ்ல வந்து எல்லாரும் முன்னாடி அவ்வளோ அவமானப்பட்டுச்சு. இப்போ பெரிய வெற்றி படமா பெரிய சிறந்த படமா அறியப்பட்டிருக்க கூழாங்கல் படத்துல வந்து அந்த பெண் வந்து உண்மையில நடந்த கதையில பஸ்ஸு காசு இல்லாம அந்த பொண்ணு விடிய 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 ராத்திரி முழுக்க நடந்து 12 கிலோமீட்டர் தன்னோட ஊர்ல இருந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு போறத படமா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அறிவார்ந்த படங்கள், அந்த மாதிரி அறிவார்ந்த சிந்தனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. யாராவது நல்லது செஞ்சுட்டா அத குறை சொல்லணும். முதல்ல நாம் தமிழர்கள் என்ன செய்யணும்? நாம் தமிழர் கட்சி என்ன செய்யணுங்கிற வரையறையே உங்களுக்கு இல்ல. திராவிடத்திலிருந்து நீங்க வேறுபட்டிருக்கீங்கன்னா, நீங்க என்ன செய்யணுங்கிற வரையறையே உங்களுக்கு இல்ல. முட்டாள்தனமா பேசிட்டு தெரியாதம்மா. இன்னும் 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 4 தடவ இந்த மாரி முட்டாள் பேசிட்டு இந்த தனமா பேசி உன் முட்டாள்தனம் வெளிப்பட்டுருச்சுன்னா, இது ஒரு லூசு கூமுட்டன்னு எல்லாரும் அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் உனக்கு பொது வெளியில மரியாதையே இருக்காது. 4 பேரு உன்ன பார்த்து ரொம்ப கேவலமா நெனைப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த மாரிலாம் நடக்கிறது ரொம்ப மோசமானது. ஆண் வந்து எப்படி வேணாலும் அறியப்படலாம். ஆனா ஒரு பெண் வந்து முட்டாள்தனமா வெளிப்படக்கூடாது. அது நல்லதுக்கே இல்ல. இனிமேலாவது படிச்சு அறிவார்ந்த சிந்தனையோட எத பேசணும், எத பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லு. இந்த ரூ. 1000 விஷயத்த இவ்வளவு கேவலமா பேசிட்டியே, உன்ன பார்த்து இந்த கேள்விய மத்தவங்க கேட்டாங்கன்னா உனக்கு எவ்வளவு வலிக்கும்? இல்ல உன் புள்ளைங்களையோ, உங்க வீட்டாரையோ, யாரையோ எதிரையோ ஒருத்தவங்க இந்த வார்த்தைய பத்தி கேட்டாங்கன்னா, ரூ. 1000 அந்த வார்த்தைய சொல்றதுக்கே கூசுது. அது சொல்லிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? நண்பர்களே தொடர்ந்து பேசுவோம். காணொளிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.